தியானிக்கும்படியாக வந்து நிற்கிறோம். எங்களோடு திட்டவட்டமாய் பேசும், எங்களை பலப்படுத்தும். கேட்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், ஆண்டவருடைய பெரிதான கிருபையிலே நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ஆமாம், இந்த புத்தகத்தை யாரெல்லாம் வாங்கலையோ அவர்கள் நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள், படியுங்கள். அநேகர்களுக்கு இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்கள். படித்து அவர்களும் கர்த்தரை எப்படி கூப்பிடணுமோ கூப்பிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. ஆமாம், கடைசி பகுதியை நாம் இன்றைக்கு படித்து முடிக்க போகிறோம். இதோட இந்த வாக்குத்தத்த செய்தி மேலே நம்ம ஒரு செய்தியை முடித்து கம்மிங் சண்டேலிருந்து நாம் புதிய செய்திகளுக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆமாம், இந்த செய்தியின் மூலமாக கடந்த மாதங்களிலே 4 மாதங்கள் தொடர் செய்தியாக நாம் இந்த செய்திகளை படித்து வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். முதலாவது தேவனை எப்படி நாம் கூப்பிட வேண்டும் என்ற தலைப்பிலே எப்போ கூப்பிடணும், எதற்கு கூப்பிடணும், யாரெல்லாம் ஆண்டவரை கூப்பிட்ட அவர்கள் என்னென்னலாம் பெற்றுக்கொண்டார்கள் என்று கடைசி தலைப்பை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகம் మొదటి దినవృత్తాంతములు 4:10 எல்லாம் எடுத்து யாஃபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷனை நாம் வாசிக்கிறோம். அந்த மனுஷன் பெயர் யாஃபேஸ். யாஃபேஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவா? 9ஆம் வசனத்தை நீ வாசிக்கின்ற போது அதனுடைய அர்த்தம் அங்கே போட்டிருக்கிறது. யாஃபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாஃபேஸ் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. இங்கே தெலுங்குல நீங்க பார்க்கின்ற போது யாஃபேஸ் என்ற அந்த இடத்துல ஒரு புட்நோட்ல ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கீழே இருக்கிறது பாருங்கள். அந்த புட்நோட்ல வேதனா அப்படின்னு போட்டிருக்கும். ஹல்லேலூயா. யாஃபேஸ் என்ற பேருக்கு அர்த்தமா வேதனை. அதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொன்னா துக்கம். அதனால்தான் அவங்களுடைய தாய் துக்கத்தோடு பெற்றார்களாம். கவனிங்க, அவங்க தாய் அந்த மகனை பெற்றெடுக்கும் போது வேதனையோடும் துக்கத்தோடும் பெற்றெடுத்தாலாம். அவன் எல்லா சகோதரர்களை காட்டிலும் வேதனை நிறைந்த ஒரு மனுஷன், துக்கம் நிறைந்த ஒரு மனுஷனாக பூமியிலே பிறந்தான். ஆனால் என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் கர்த்தர் மாட்டினார். அவன் பிறந்தது துக்கத்திலே பிறந்தான், அவன் வளர்ந்தது துக்கத்திலே வளர்ந்தான், அவன் வேதனையிலே வளர்ந்தான். ஆனால் அவன் வாழ்க்கை கனமுள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் மாட்டினார். எப்படி அவன் துக்கமாயிருந்தவன், வேதனையாயிருந்தவன் எப்படி கனமுள்ளவனாய் மாற முடிந்தது? எப்படி கனமுள்ளவனாய் கர்த்தர் அவனை மாட்டினார் என்று பார்க்கின்ற போது நம்ம 10ஆம் வசனத்திலே நம்ம படித்தோம். யாஃபேஸ் யாரை நோக்கி கூப்பிட்டான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி
முறையிட்டு கூப்பிட்டான். பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு வேதனையாக, கண்ணீராக, துக்கமாக, பிரச்சனையாக இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் யாபேஸ் வாழ்க்கை பிரச்சனையிலே முடியவில்லை. யாபேஸ் வாழ்க்கை கண்ணீரிலேயே இருக்கவில்லை. அதுக்கு மாறாக அவன் கனம் பெற்றவனாய் மாறினான். கர்த்தர் யாபேசை ஆசீர்வதித்தார். யாபேசை கர்த்தர் உயர்த்தினார். யாபேசை கர்த்தர் பெருக பண்ணினார். அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், அந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி முறையிட்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யாரை நோக்கி கூப்பிட்டான்? ஆமா, அண்ணனை கூப்பிடல, தம்பியை கூப்பிடல, அக்கா தங்கச்சியை கூப்பிடல, சொந்தக்கார கூப்பிடல, பணக்கார நோக்கி கூப்பிடல, ஐஸ்வர்யவான்களை நோக்கி கூப்பிடல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நீங்களும் கூட ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் கூப்பிடுகிற ஒரு அனுபவம் இருக்கின்ற போது, ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் இருக்கின்ற போது, ஆண்டவரை முறையிட்டு அழைக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கின்ற போது, அந்த சூழ்நிலை முழுவதும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த சூழ்நிலை முழுவதும் கர்த்தர் எடுத்து போட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆமாங்க, அவரை நோக்கி கூப்பிட்ட யாவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள். கொரியா தேசத்தில் பெலாங்கிச்சோ என்ற ஒரு தேவ மனுஷன், பெலாங்கிச்சோ என்ற இந்த தேவ மனுஷனா மாறுவதற்கு முன்பதாக ஒரு பௌத்தராக இருந்தவர். அந்த கொரியா தேசத்தில் கௌதம புத்தா என்ற அவரை கடவுளாய் நம்பி வணங்குறதான ஒரு கொள்கை நிறைந்த தேசம் அந்த கொரியா தேசம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கொள்கையிலே வைராக்கியமாய் இருந்தவர் மனுஷன் இந்த பெலாங்கிச்சோ. பிரியமானவரே, அவர்தான் தெய்வம் என்று, அவர்தான் கடவுள் என்று அந்த மதத்துக்கு பயந்து வாழ்ந்தவர்கள், வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள். அப்படி வாழ்ந்தவர்களுக்குள்ளே பெலாங்கிச்சோ என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். பிரியமானவர்களே, அந்த தேவ மனுஷன் ஆகிறதுக்கு முன்பதாக அந்த மனுஷனுக்கு என்ன வந்துச்சுன்னா, டிபி வியாதி வந்தது. டிபி வியாதி, க்ஷயா வியாதின்னு சொல்லுவாங்க தெலுங்குல. டிபி டியூபர்குலோசிஸ் அப்படின்னுவாங்க இங்கிலீஷில். பிரியமானவர்களே, அந்த டிபி நோய் வந்து அப்படியே படுக்கையில் படுத்து விட்டான். பிரியமானவங்களே, இப்போ இருக்கிற மெடிசன், இப்போ இருக்கிறதான அந்த மாதிரி காலகட்டத்தில், அந்த காலத்தில் இல்லை. பிரியமானவங்களே, அந்த வியாதி வந்துச்சுன்னா அந்த வியாதியில் செத்துருவாங்க. கொரியா தேசத்தில் அதிகமாக அந்த வியாதியில் செத்தவர்கள் உண்டு அந்நாட்களிலே. அப்படிப்பட்ட ஒரு டிபி வியாதி உள்ளவனாய் மாறி படுக்கைக்கு போய்விட்டான். டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, இவர் இனி வாழ முடியாது, இவருக்கு இனி மரணமே என்று சொல்லிவிட்டார்கள். மரண பயத்தோடும் திகிலோடும் வேதனையோடும் அவன் படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிறார். பெலாங்கிச்சோ அவர்கள் படுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் யாரும் அவர்கிட்ட வரவில்லை. ஏனென்றால் அந்த டியூபர்குலோசிஸ், அந்த வியாதி இன்னும் பரவி அநேகர்களுக்கு வந்து விடுமோ அப்படின்று பயந்து யாரும் வராத ஒரு சூழ்நிலை. சொந்தக்கார் வரவில்லை, அனந்தம்பிங்க வரவில்லை, அக்கா தங்கச்சிங்க வரவில்லை, அவரை பராமரிக்க, அவரை பார்க்க வராத ஒரு சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே, இனி மரணமே முடிவு என்ற நிலைமையிலே படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறான். பிரியமானவங்களே, கவனிங்க. அப்பொழுது ஒரு சிறிய பெண், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சிறிய மகள் இந்த அறைக்குள்ளே போகிறாள். பெலாங்கிச்சோ படுத்து கொண்டிருக்கிற அறைக்குள்ளே போகிறாள். போய்விட்டு அங்கிள் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்றான். அந்த பாப்பா கூப்பிட்டு உடனே ஒரு சிறிய பத்திரிகை கொடுக்கிறாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நிறைந்த ஒரு சின்ன டிராக்ஸ் அந்த பெண் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உடனே அந்த பெலாங்கிச்சோ எழுந்து கொள்ள முடியாம, பேசக்கூட முடியாம அப்படி சூழ்நிலை இருக்கிறவர் அதை வாங்கி அப்படியே பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த டிராக்ஸ் இயேசுவை குறித்ததான ஒரு டிராக்ஸ். அப்போ உடனே பார்த்து அதை என்ன பண்ணிட்டான், அப்படியே கீழே போட்டு விட்டு, நான் பௌத்தனா இருக்கிறேன், என் கடவுள் கௌதம புத்த தானே, புத்திஸ்ட், நாங்கள் புத்திஸ்ட் ரிலீஜியன், இயேசுக்கு தெய்வம் அல்ல,
ஏன் என்கிட்ட வந்து கொடுக்குற அப்படின்னு பேச முடியாம அந்த சூழ்நிலையில கூட மத வைராக்கியம் நிறைந்தவனாக பேசுகிறதை பார்க்கிறோம். உடனே அந்த சிறிய பெண் பயந்து கொண்டு வெளியேறி போய்விட்டால். பிரியமானவங்களே கவனிங்க, என்ன நடக்கிறது, என்ன நடந்தது? அப்படி போய்விட்ட அந்த பெண் தொடர்ந்து பேலாங்சோக்காக ஜெபித்து கொண்டு இருந்தாலாம். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடந்தது? எப்படியாவது இவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணுமே, இவர் ஏற்றுக்க மாட்டாரே. அந்த சின்ன பெண் மீண்டும் ஒரு சில நாளுக்கு கழித்து மீண்டும் டிராக்ஸை கொண்டு போய் கொடுக்கிறார். ஆமென். மீண்டும் அந்த பேலாங்சோ என்ற மனுஷன் அதே வைராகத்தில் இருக்கிறான், சாக போகிறான். இன்னைக்கும் நிறைய அப்படிதான் ஜீவன் போக போகிறது. ஆனா மத வைராக்கியம் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். உடனே அந்த பெண் கொடுத்த டிராக்ஸை வாங்கி கையில வைத்துக்கொண்டு, நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னேன், மீண்டும் ஏன் வந்து என்னை தொந்தரப்படுத்துற, நான் சாக தான் போகிறேன் அப்படின்னு மீண்டும் கடிந்து கொள்ளுகிறான். மீண்டும் அநேக வார்த்தைகளை பேசி அந்த சிறிய பெண்ணை திட்டுகிறதை பார்த்து அந்த பெண் கண்ணீர் சிந்து அழுது கொண்டே நிற்கிறாள். ஃபர்ஸ்ட் முறை போயிட்டா, ரெண்டாம் முறை போல அழுது கொண்டே நிற்கிறாள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிறிய மகள் அழுது கொண்டே நிற்கிறாள். பேலாங்சோ நினைத்து விட்டான், நான் திட்டினதுக்காக அழுது கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி, டிராக்ஸை நான் வாங்கி காத்தினாலே அழுது கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி, இல்லை, அவருக்காக அழுது கொண்டே நின்றாள். ஆமென் ஹல்லேலூயா. உடனே அவருடைய உள்ளம் மாறினது. இந்த பாப்பா யாரோ ஒரு பாப்பா, இந்த பாப்பா எதுக்காக எனக்காக அழுது கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது, அங்கிள் ஒரு முறை அந்த வார்த்தை படிங்கள் அங்கிள். அப்பொழுது அந்த வார்த்தையில் இருந்ததான், நானே உன்னை சுகமாக்குற தெய்வம், உன் பரிகாரியாகிய தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆடா, என்ன சுகமாக்குற போற தெய்வமா இவரு? டாக்டருங்களாம் சாக போறான்னு சொல்லிட்டு நான் சாகிற நிலைமையில் இருக்கிறேன், நீ சாவு பயம் எனக்கு பிடிச்சிச்சு, இப்போ நிலைமையில என்ன சுகமாக்குவாரா? யார் அந்த தெய்வம் அப்படின்னு படித்து அந்த டிராக்ஸில் படித்து கொண்டே பார்க்குறாராம். அந்த டிராக்ஸில் படிக்கும்போது அந்த சுகமாக்குற தெய்வம் இயேசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நானே நல்ல வைத்தியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நானே நல்ல மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. நானே உன்னை குணமாக்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நம்பினவர்கள் கைவிட்டார்களே, ஒருவேளை இவரை பிலீவ் பண்ணி பார்க்கலாமோ, எனக்காக எதுக்கு அழுது இந்த வார்த்தை இப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு படுத்த படக்கிலே இருக்கிற மனுஷன், ஆண்டவரையே பிலீவ் பண்ணாத அகைனிஸ்டா இருந்த மனுஷன், வைராக்கியமாய் தன் மதத்தில் இருந்த மனுஷன், அந்த சின்ன பெண்ணு கொடுத்த அந்த டிராக்ஸை வாங்கி பார்க்க படிக்க தூண்டினான். ஹல்லேலூயா. எப்பொழுது படிக்க ஆரம்பித்தானோ, இந்த சுகமாக்குற தெய்வத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் என்று யோசித்து, ஆமாம் இந்த தெய்வத்தை பற்றி எதனா எத்துனுவான்னா சின்ன பைபிளை கொண்டு போய் கொடுத்துச்சு. படிக்க ஆரம்பித்தான். சிறிய பைபிளை படிக்க ஆரம்பித்தான். படிக்க 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 படுக்கலை இருந்த மனுஷன் எழுந்து உட்கார ஆரம்பித்தான். எழுந்து உட்கார மனுஷன் நடக்க ஆரம்பித்தான். நடக்க ஆரம்பித்த மனுஷன் ஓட ஆரம்பித்தான். ஓட ஆரம்பித்த மனுஷன் சுகம் பெற்றான். அந்த டியூபர்குலோசிஸ் என்ற அந்த வியாதியிலிருந்து பரிபூர்ணமாய் குணமடைந்தான். கர்த்தர் எழுப்பினார். கர்த்தர் எழுப்ப எழுப்ப அவன் உடம்புல அற்புதம் நடக்க நடக்க ஒரு சேஞ்சஸ் வர வர வேதத்தை ஆசையாய் படிக்க 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 கர்த்தர் பரிபூரணமாய் குணமாக்கினார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் முட்டி போட்டு அழுதானா, ஆண்டவரே என்னை வியாதிஸ்தனாய் உலகம் பார்த்துச்சு, என் வியாதியை மாற்றி போட்டீரே என்று சொல்லி அழுது தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராய் ஒப்பு கொடுத்தானா. ஆண்டவருக்கு நேராய் ஒப்பு கொடுத்து ஒரு சபைக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டான். அங்கிலிருந்து ஜபிக்க ஆரம்பித்தான். என்னை இந்த படக்கிலிருந்து உயிரோடு எழுப்பினீங்க,
ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அது நிறைவேற்றுவதற்காக என்னை சுகமாக்கி எழுப்பியிருக்கிறீர் ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்க தொடங்கினான். பிரியமானவர்களே, அவர் அப்படி தொடங்கின போது கர்த்தர் படிப்படியாய் அந்த மனுஷனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எவ்வளோ ஆசீர்வதித்தார் என்று சொன்னார், கொரியா தேசமே பாதி தேசம் ரட்சிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லுவாராம், நான் ஒரு சிறிய பெண் மூலமாய் ரட்சிக்கப்பட்டேன், சிறிய பெண் மூலமாய் ரட்சிக்கப்பட்டேன். ஓ, எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் ஆவனார்னு சொன்னால், அவருடைய சபையில் 10 லட்சம் ஜனங்கள் ஆராதிக்கிற ஒரு சபையாய் மாறினது. பிரியமானவர்களே, இது எப்படி ஆனதுன்னு சொன்னால், அவருக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுமா? ஜபம் 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 ஜபம். எப்போ பார்த்தாலும் மணிக்கணக்காக ஜபத்தில் விழுந்திருப்பானா. எப்பவுமே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம், ஆண்டவருடைய பாதத்திலே இருக்கிற ஒரு அனுபவம். ஜப குகைகள் உண்டு. அந்த ஜப குகைகளுக்குள்ளே அவர் போயிட்டாரனா வாரங்கள் மாதங்கள் வெளியே வரமாட்டாராம். அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து ஜபிக்கும்போது கர்த்தர் அவரை மட்டுமல்ல, அந்த கொரியா தேசத்தையே கர்த்தர் மாட்டி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த தேசத்தில் என்னதான் விசேஷம் என்று சொன்னால், அந்த சபைக்கு வர அத்தனை பேரும் ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அந்த சபைக்கு வருகிற அத்தனை பேரும் ஜெபிப்பார்கள். எப்படி ஜெபிப்பாங்கன்னா, காலையில் அந்த பகுதியில் யாரெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ, அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 hour முன்னவே கிளம்பி வருவாங்களாம். 8 o'clock அவங்க டியூட்டின்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணுவாங்களாம், 6:37 வந்து சர்ச்சில் 1 hour முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டே இருப்பாங்களாம். இன்னும் ஒரு சிலர் திரும்பி வரும்போது 1 hour ஜபம், எல்லாரும் ஜபம் பண்ணுவாங்களாம். அதுக்குன்னே செப்பரேட்டாக அண்டர் கிரவுண்ட் மாதிரி கட்டி விட்டுட்டுருக்கிறாராம். எப்பவுமே 24 hours ஜபம் நடந்து கொண்டே இருக்குமா. அல்லேலூயா. எந்த பாஸ்டர் அங்கேருந்து நடத்த மாட்டார். அவங்கவுங்க பாட்டுக்கு ஆராதிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். பிரியமானவங்களே, அங்கே போய் கண்கூடாய் பார்த்து அதிர்ச்சி அடைந்து வந்த தேவதாசர்கள் சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். அற்புதமான கொரியா தேசம், அந்த தேசத்தினுடைய ஜபம்தான், விசுவாசிகளுடைய ஜபம்தான் பெரிய காரியங்களை செய்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் நான் அன்னிலிருந்து ஜெபம் பண்ணிருக்கிறேன், ஆண்டவரே எங்கள் சபை இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை தாரும், அப்படிப்பட்ட ஜப வீரான்களை எழுப்போம், நல்ல முட்டியில் நல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களை எழுப்போம். எத்தனை பேர் இந்த வழியில் போகிறவங்க இருக்கீங்க? ஒருத்தரனா ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்களா? ஜெபம் பண்ணுறேன்னா யோசனை வருதா உங்களுக்கு? ஒருவேளை சர்ச்சுக்கிட்ட வந்தால் கூட ஜெபம் பண்ணுறதில்ல நிறைய பேர். ஜெபிக்கணும். பாஸ்டரை பார்த்தா ஒன்றும் லாபம் இல்லை, பாஸ்டரோட பேசிட்டு போனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரோட பேசணும். அவர் தான் சர்வ வல்லவர், அவர் தான் நம்ம ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. அதுக்காக தான் மெதுவாக நம்மளும் அந்த ஜெபங்கள் நடக்கணும்னு சொல்லி செயின் ப்ரேயர் ஆரம்பிச்சிருக்கிறோம். எவ்ரி மண்டே செயின் ப்ரேயர் ஆரம்பிச்சிருக்கிறோம். நிறைய பேருக்கு ஜெபத்தில் இருக்கிற அந்த விளைவு தெரில, ஜெபத்தின் மதிப்பு தெரில. ஜெபத்தில் தான் நம்முடைய எல்லா காரியங்களை கர்த்தர் செய்கிறாரு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த ஊழியம் முழுக்க முழுக்க ஜெபிக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது. அதனால தான் நடந்து வருகிறது. எல்லாத்துக்குமே ஜெப ப்ரிப்பரேஷன் உடனே அப்படியே ஏதோ ஒன்று பண்ணுறதில்லை. ஆமாம், ஒரு காரியத்துக்கு முன்னாடி ஜெபம், பிரயாசம், ப்ரீ பிளான் அத்தனையும் இருக்கிறது. தச்சலா எதுவுமே செய்யறதில்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதுக்குன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஆமென். பாலாங்ஷோ வியாதியை மாட்டினது தேவன். எப்படி மாட்டினார்? பாலாங்ஷோ தேவனை நோக்கி கூப்பிட்டதுனால, தேவன் பக்கம் திரும்பினதுனால. ஏபேஜு எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்கு காரணம், யாரை நோக்கி கூப்பிட்டான்?
1 தெசலோனிக்கேயர் வாசித்தமில்லை 1 4 அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அதை வாசிங்கள் மீண்டும். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நாம் தேவனை என்னதெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ அவைகளை நம் தேவன் நமக்கு அருள செய்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது இந்த யாபேசினுடைய ஜபம் என்னதான் இருந்துச்சுங்களா? அந்த ஜபத்தில் நம்ம பார்க்கின்ற போது என்னை ஆசீர்வதித்து, அவர் பண்ணின ஜபத்தில் ஒரு சில பாயிண்ட் சொல்ல போகிறேன், அதை சொல்லிவிட்டு நாம் கடந்து செல்லலாம். முதலாவது அவர் என்னதான் கேட்டாரா? ஆசீர்வதித்து. சொல்லுங்க, என்னது? என்னை ஆசீர்வதித்து என்று கேட்டுக்கொண்டான். எத்தனை பேர் என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எத்தனை பேர் கேட்டு ஜெபிக்கிறீர்கள்? ஆமென், அல்லேலூயா. கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் வறுமையை மாட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய தரித்திரத்தை மாட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் பட்டாங்குறை மாட்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வந்து விட்டால் எல்லாம் கர்த்தர் நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். இங்கே முதலாவது யாபேஸ் கேட்டது என்ன தெரியுமா? என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. அல்லேலூயா. எப்படின்னு? முதலாவது என்னதை கேட்டான்? ஆசீர்வாதத்தை கேட்டான். இரண்டாவது என் எல்லையை பெரிதாக்கி. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பெருசாகவே ஆக மாட்டாங்க, அப்படின்னா வளரவே மாட்டாங்க, இருக்கிற நிலைமையில இருக்கிறாங்க, வளர்ச்சி இல்லை. ஒரு பிஸ்னஸ்னாலும் எந்த வேலையினாலும் இருக்கிற நிலைமையில இருக்கிறோம். அப்படி அல்ல, பெருக வேண்டும், நீ வளர வேண்டும், நீ முன்னுக்கு பின்னுக்கு இடது பக்கத்துக்கு வலது பக்கத்திற்கு நீர் பெருக வேண்டும். இருக்கிற நிலைமையில இருந்தனா நீ இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று அர்த்தம். எப்படி பெருக முடியும்? எப்படி வளர முடியும்? உன் தொழிலில் எப்போ வளர முடியும்? அவர் ஆசீர்வதித்ததான் நீ வளர முடியும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ அவரை நோக்கி பார்க்க வேண்டும், நீ அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே தேவனை சந்திக்கிறீங்க? உங்களை அவன் சொல்ல நான், எத்தனை பேர் தனியப்பட்ட முறையில் ஆண்டவரை சந்திக்கிறீங்க? அப்படி இருக்கிறவங்க கை தூக்கி காமி பார்க்கலாம். 1 2 3 4, இந்த பக்கம் 1 கூட இல்லை. சோத்திரம் 1. அல்லேலூயா. 2. எத்தனை பேர் செப்பரேட்டாக ஃபேமிலி ப்ரேயர் இல்லாமல், போகிறப்பு வர்றப்பு ஜெபம் பண்ணுறது இல்லாமல், தனிப்பட்ட 24 ஹவரில் ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவரோ தனிப்பட்ட முறையில் எத்தனை பேர் ஆண்டவரை சந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நிறைய கை வரல பாருங்க. எப்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? எப்பவுமே வேலை, எப்பவுமே உத்தியோகம் இருக்குது 24 ஹவர்ஸ். அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. என் பிள்ளைங்களுக்கு எப்பவுமே வேலை இருக்குது, அதனால் என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், 24 ஹவர்ஸில் ஒரு சில நேரத்தை நம்ம தான் ஷெட்யூல் பண்ணிக்கணும். நம்ம தான் ஆண்டவரோட பேசணும். ஏன் நீ பேச முடியலன்னா, நீ உலகத்தில் அதிகமாக இருக்கிறதுனால பேச முடியாது. நீ உன் பலத்தில் சம்பாதிச்சலான்னு பார்த்துனுக்கிற முடியாது. நீ பெருகணும்னா, ஏம்மா நீங்கள் பெருகணும்னா, நான் இருக்கிற நிலைமையில இருக்கிறேன்னா இப்படியே கண்டினியூ இருக்கலாம். இல்லை, நான் இன்னும் ஒரு படி மேலே வரணும், நான் இன்னும் உயர்த்தப்படணும், என் எல்லைகள் பெருகணும், எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் நான் வெளியே வரணும், கர்த்தர் என்னை இன்னொரு படியில் உயர்த்தணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு காலையிலோ மாலையிலோ இரவிலோ எப்போ ஒரு நேரத்தை கர்த்தரோடு பேசுவதற்கு நீங்கள் ஒதுக்கி பாருங்க, கர்த்தரோடு உறவாடுவதற்கு ஒதுக்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். நீங்கள் ஆண்டவரோட பேசலன்னா உங்களுக்கு நோ இன்ட்ரெஸ்ட், நீங்கள் பெருகப்படணும்னு ஆசை இல்லை உங்களுக்கு,
அதனால தான் இருக்கிற நிலைமையில் இருக்கிறீங்க. நீங்கள் கஷ்டத்தையே பார்த்துன்னு, கஷ்டத்தையே பேசுன்னு, கஷ்டத்தையே சொல்லி அங்கேயே உக்காந்து கொண்டிருக்கீங்க. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் அந்த நிலைமையிலே விட்டு விடுகிறவர் அல்ல. நம்மளை பெருக பண்ணுகிற தேவன், நம்மளை வளர செய்கிற தேவன். எத்தனை பேர் உங்கள் எல்லைகளிலே ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை தனியாய் சந்திக்க வேண்டாம். எத்தனை பேர் தீர்மானம் நடக்க போகிறீங்க இன்னைக்கு? எடுக்கிறவங்க மட்டும் கை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்கள். நான் இன்னி ஆண்டவரை தனியாய் சந்திக்க போகிறேன். நீங்களே போட்டுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரீ டைம் எப்போ உங்களுக்கு தான் தெரியும். நிறைய சகோதரிகள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கவங்க, நிறைய நேரம் கிடைக்கும் உங்களுக்கு, இல்லைங்களா? கிடைக்காதா? ஆமாம், நல்லேலூயா. 24 ஹவர்ஸாக நீங்கள் வேலை பண்ணுறீங்களா? ஆமாம். ராத்திரியில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் ஆண்டோடு பேசலாம். இல்லை நைட்டில் முடியாது எனக்கு, எர்லி மார்னிங் எழுந்து ஆண்டரோடு ஒரு 1 ஹவர் பேசலாம். உன் வீட்டுக்காரருக்காக பேசு, உன்னுடைய பிள்ளைகளுக்காக பேசு, உன்னுடைய குடும்ப காரியங்களுக்காக ஆண்டரோடு பேசு. டெய்லி தினந்தோறும் யாரெல்லாம் முழங்காலில் நின்று கர்த்தரை நோக்கி கரங்களை விரிக்கிறாங்களோ அந்த குடும்பம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், யாரெல்லாம் முழங்காலிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறாங்களோ அவங்களை கண்டு பாதாளம் பயப்படும், அவர்களை கண்டு வான மண்டல ஆவிகள் பயப்படும், அவர்களை கண்டு சூழ்நிலைகள் பயப்படும், அவர்களை கண்டு சத்துருக்கள் பயப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் மாறுங்க. நீ முழங்கால் போட்டேனா எல்லாம் மாறும், எல்லா சூழ்நிலைகள் மாறும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க நான் பெருக பண்ண வேண்டும், நான் பெருகப்பட வேண்டும்? எத்தனை பேர் விரும்புகிறீங்க என்னை எல்லைகள் பெருகணுன்றவங்க மட்டும் கையை தூக்கி காமிங்க பார்க்கலாம். என் எல்லைகள் பெருகணுன்றவங்க மட்டும் நீங்கள் கையை தூக்கினவர்கள் அப்படியே கை தூக்கிங்க, சொல்லுங்கள். எல்லைகள், என் எல்லைகள் பெரிதாகணும், என் எல்லைகள் பெரிதாகணும். நான் தொடர்ந்து ஏபேசை போல ஜெபிப்பேன், ஏபேசை போல உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என்னை பெருக பண்ணும், என் குடும்பத்தை பெருக பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி தீர்மானம் எடுத்துட்டீங்க? இன்றைக்கே தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய நிலைமை பாருங்கள். 1 மாதம் கண்டினியூவாக நீ ஜெபம் பண்ணி பாருங்களா, உங்கள் மைண்ட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுடைய உடம்பு, உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஃபேமிலி எல்லாம் சாதகமாய் கர்த்தர் மாட்ட முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை மீட்டாகாத வரைக்கும் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா நீ உன் வேலையிலே அதிகமாகிற, ஆண்டவர்கிட்ட பேசவே பேசலை, அதனால ஒன்றும் நடக்காது. ஏபேசு வேதனையோடு பிறந்தது உண்மைதான், கண்ணீரோடு இருந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் ஏபேசை மாற்றினாரே. என்னதான் ஜெபம் பண்ணா? முதலாவது ஆசீர்வதியோன்னு கேட்டான், 2வது எல்லையே பெரிதாக்கும் என்று கேட்டான், 3வது நம்ம பார்க்கின்ற போது உமது கரம் என்னோடு இருந்து. ஹல்லேலூயா. யாருடைய கை இருக்கணுமா? ஆண்டவருடைய கை. எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஆண்டவருடைய கை என்னோடு இருக்கணும்? ஏன்னா உங்கள் 2 கை பத்தாதுங்க. ஆண்டவருடைய கை ஒன்று ஆட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வேலைகளை முடித்து கொடுக்குங்க. ஆமாம், இந்த கை பண்ண முடியாத வேலை அந்த கை பண்ணிவிடுங்க. அதுக்கு தான் அந்த கை வேணுங்க. ஆமாம், அந்த கை எதுக்கு தெரியுமா? உன்னை ஆற்ற, உன்னை தேர்த்த, ஒரு அரவணைக்க, உன்னை பலப்படுத்த, உன்னை வாழ வைக்க, உன்னை வழி நடத்த அந்த கை போதுமானதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் கை பலத்த காரியங்களை செய்கிறதா. அல்ல சொல்ல மாட்டீங்களா? சங்கீதம் 118 சங்கீதம் 15 வசனத்தில் கர்த்தரின் கை பராக்கிரமம் செய்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அந்த கை அது உங்களை தாங்குகிறதா, அந்த கை உங்களை ஆட்டுகிறது, அந்த கை உங்களை தேற்றுகிறது, அந்த கை. அந்த கை வேண்டும். பணக்காரனுடைய கை அல்ல, ஐஸ்வர்யவானுடைய கை அல்ல, அதுக்கு மேலாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரின் கை உன்னோட வந்துச்சனா. ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட ஆசை இல்லை அந்த கை எனக்கு துணையாக வந்துருச்சு வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு கை தட்டி இருக்கலாம், நன்றி சொல்லி இருக்கலாம். ஒருத்தரும் இல்லை, ஆண் பார்த்துக்கிறாங்க. யாருக்கு? உனக்கா எனக்கான்னு? ஹல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென். வாசிங்க சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தரின் வலது கரம் என்ன செய்யும்? பராக்கிரமம் செய்யும், அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். அந்த கர்த்தருடைய கை யாருக்கு துணையாய் வரும் என்று சொன்னால், அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு, அவருடைய சமூகத்தில் வருகிறவர்களுக்கு, அவருடைய பாதத்தில் முழங்கால் போடுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய கை துணையாய் வரும். அவருடைய கை உங்களுக்கு துணையாய் வரும்போது நீங்க சாதிக்க முடியாதது அந்த கை உங்களுக்காய் சாதிக்கும். நீங்க பாப்பீங்க, யாருடைய கை பாது? ஆண்டுடைய கை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய கை. நெகமியா தீர்க்க தரிசன புத்தகத்துல கர்த்தருடைய கை ஆமா என்னென்னலாம் செய்யும் என்று வேதத்துல பார்க்கிறோம். வாசிங்க நெகமியா 2ஆம் அதிகாரம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்தின் காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்று சொல்லி என் தேவனுடைய தயவுள்ள கரம், பாருங்களா, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இங்கே ஜெபம் பண்ணின மனுஷன் பெயர் நெகமியா. இந்த நெகமியா ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ராஜாவுக்கு கட்டளை கொடுக்கணும். ஆண்டவர் ராஜாவுக்கு இறங்கி ஆண்டவர் பேசணும். ஏனென்றால் எருசலேமில் மதில்கள் இடிந்து போனது. அந்த மதில்கள் காம்பவுண்ட் வால்ஸை கட்டணும்னா அதுக்கு நிறைய பணம் தேவை, அதுக்கு நிறைய மரங்கள் தேவை, வேலை ஆட்கள் தேவை. இது எப்படி எனக்கு கிடைக்கும்? அப்போ நெகமியா ராஜாவுக்கு சமூகத்தில் போய் கேட்கின்ற போது அப்போதான் சொல்றாரு, கர்த்தரின் தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினாலே நான் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தயவுள்ள கரம் இந்த மாசத்திலே உங்களுக்கு துணையாய் வர வேண்டும் என்றால் நெகமியாவை போல ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நெகமியா ஜெபித்தான் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்த உடனே கர்த்தர் உதவி செய்தார். அப்ப எந்த கரம் துணையாய் வந்துச்சு? ராஜாவின் கை துணை செய்யணும்னா அதுக்கு மாறாக தேவனுடைய கரம் துணையாய் வந்தது. எத்தனை பேர் இந்த கரம் வேணும்னு விரும்புறீங்க? இந்த கர்த்தரின் கரம், இந்த பலத்த கரம் விரும்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை. விரும்புறவங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வேணும் அந்த கை அப்படின்ற கை மேல வரணும். வரல, ஒரு கை கூட வரல. ஹல்லேலூயா. அப்படி நான் நினச்சிருக்கிறேன்னா என் கையை 2 கையை ஒன்றும் பண்ண முடியல, அந்த கை எதுக்குன்னு பார்த்துனுக்கிறீங்களா? உன் கை பண்ண முடியாத கையை தான் அந்த கை பண்ண போதியா? அதுக்கு தான் அந்த கை வேணும்னு கேளுங்க. அந்த கை என் கை இல்லை, பாஸ்டர் கை இல்லை, ஏசப்பா கை. உனக்காய் எனக்காக கொல்கதா மலையில் அடிக்கப்பட்ட ஆணி பாய்ந்த கை, உனக்காய் ரத்தம் சிந்தின அந்த கரம் இறங்கி வந்து அற்புதம் செய்யும். ஹல்லேலூயா. ராஜா உள்ளத்தை மாற்றும், ஜனங்கள் உள்ளத்தை மாற்றும். நடக்காததை நடக்க வைக்கிற கரம் அது தேவனுடைய கரம். எஜ்ராவிலே பார்க்கின்ற போது எஜ்ரா புத்தகத்தில் கூட வாசித்து பாருங்கள். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எஜ்ராவுக்கும் அந்த கை துணையா இருந்துச்சுங்களா? நெகமியாவுக்கு துணையா இருந்துச்சுங்களா? யோபேசுக்கு அந்த கை துணையா இருந்துச்சுங்களா? அந்த கை எனக்கு வேணும், அந்த கை உனக்கு வேணும். அந்த கை தான் இயேசுவின் கை. ஹல்லேலூயா.
வாசிங்க வாசிங்க. இந்த எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே மோசேவின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான் அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கை தட்ட மாட்டீங்க, ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. அப்படி பண்ணாதவங்களுக்கு உங்க கையை ஆண்டவரை துணையா வைக்காதீங்க. ஆண்டவரை அப்படி சொல்லிட்டா அவன் எஸ்ரா யாரை நோக்கி கூப்பிட்டாராம்? யாருடைய கை துணையா வந்துச்சான்? நெகேமியாவுக்கு கர்த்தருடைய கை, எஸ்ராவுக்கு கர்த்தருடைய கை, யாபேசுக்கு கர்த்தருடைய கை. அந்த கை இருந்துச்சுன்னா தூக்கி விட்டுருவாரு. அந்த கை இருந்துச்சுன்னா நம்மளை எல்லைகளை பெரிதாக்குவார். அந்த கை இருந்துச்சுன்னா தான் நமக்காக யுத்தம் செய்கிற கரம். அந்த கரம் நமக்காக போராடுகிற கரம். அது உங்களை அணைக்கிற கரம், இணைக்கிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே ஆசீர்வதிக்கிறது. ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும், இப்படி தானே கொடுக்கறது. ஒரு மனுஷன் அணைக்கணும், இப்படி தானே அணைக்கிறது. அப்போ இந்த கரத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ இந்த கையே உன்னோடு இருந்துச்சானா உனக்கு எட்டாததையே அந்த கை உங்களுக்கு எட்டி கொடுக்கும். ஹல்லேலூயா. உன்னை பிடிக்காததை பிடிச்சு கொடுக்கும். நீ பெற்றுக்கொள்ளாததை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அந்த கை உனக்கு துணையாய் வர வேண்டும். விரும்புகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களா? அப்போது யாரெல்லாம் அந்த கை வேணுன்றவங்க எங்கெல்லாம் வேதத்தில் படித்து பாருங்கள், எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணாமல் அந்த கை என்ன ஆகாது, உங்களுக்கு வராது. ஹல்லேலூயா. அந்த கை உங்களுக்கு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பாக ஜெபம் பண்ணி ஆகணும் பிரியமானவர்களே. அப்போது யாபேஸ் கேட்டது என்ன தெரியுமா? முதலாவது என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டார். ரெண்டாவது என் எல்லைகளை பெரிதாக்கும் என்று கேட்டார். மூன்றாவது உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜபிச்சான். ஹல்லேலூயா. நாலாவது தீங்கு என்னை அணுகாதபடிக்கு. சொல்லுங்க, என்னது அணுகாதபடிக்கு? தீங்கு என்னை அணுகாதபடிக்கு. இன்னைக்கு எத்தனையோ தீங்கு நமக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தீங்கு நமக்கு அணுகாமல் இருப்பதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் இதுவரைக்கும் படித்ததான வேத பகுதிகளிலே கர்த்தரை ஏன் கூப்பிட வேண்டும், கர்த்தரை எப்போ கூப்பிட வேண்டும், கர்த்தரை எதற்கு கூப்பிட வேண்டும், யாரெல்லாம் கர்த்தரை கூப்பிட்டார்கள், வேதத்தில் கூப்பிட்டவர்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டார்கள், கடைசி பகுதி என்னத்தெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். இப்போ நம்ம 4 செய்திகளை வாசித்தோம் அல்லவா? அந்த 4 செய்தியிலே இருக்கிறது தான் ஃபைனல் மெசேஜ். ஹல்லேலூயா. யார் கூப்பிட்டாங்க அப்படியே ஓரலாக நீங்கள் சொல்லிட்டு வரலாம். எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் இறங்கி வந்து மோசே மூலமாய் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து என்ன பண்ணார்? விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. ஆமாம், சிவத்த சமுத்திரத்திற்கு பக்கத்திலே வரும்போது அது 2ஆய் பிளந்து போகும்படியாக மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். மாறா இடத்துக்கு வரும்போது அந்த கசப்பான தண்ணி குடிக்க முடியாத சூழ்நிலையில் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த தண்ணீரை மதுரமாய் கர்த்தர் மாற்றினார். ரெஃபீதீம் என்ற இடத்துக்கு மோசே வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே தண்ணி இல்லை, கற்பாறை அடிக்கும் போது அங்கே தண்ணி வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். இந்த எல்லா பகுதியில் நீங்கள் பார்க்கின்ற போது எல்லா சூழ்நிலைகளிலே, எல்லா அடிமதன சூழ்நிலைகளிலே நீங்கள் பார்க்கின்ற போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் கூப்பிட்டாங்களோ கர்த்தர் அங்கெல்லாம் உதவி செய்தார்.
நியாயாதிபதி காலங்களில் பார்த்தோம். நியாயாதிபதி காலங்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைதனத்தில் போகும்போதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பெல்லாம் கர்த்தர் ஒரு நியாயாதிபதி அவர்களுக்காக எழுப்பி கொடுத்தார். அந்த நியாயாதிபதிகள் போய் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார்கள். கர்த்தர் அப்படி ஒரு ஜெயத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படியே நீங்கள் பழைய ஏற்பாட்டில் முழுவதும் பார்த்துட்டே வாங்க. யார் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி முறையிட்டு கூப்பிட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் உதவி செய்தார். இப்போ நம்ம கடைசியாக பார்த்துனுக்கிறோம், ஏபேஸ் என்றதான மனுஷன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? முதலாவது என்னை ஆசீர்வதியும்னு கேட்டான். ரெண்டாவது என் எல்லைகளை பெரிதாக்கும் என்று கேட்டான். மூன்றாவது உன்னுடைய கரம் என்னோடு கூட இருக்கணும்னு கேட்டான். நாலாவது தீங்கு எனக்கு அணுகக்கூடாது என்று கர்த்தரை கேட்டான். பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனு கேட்டதை கர்த்தர் அருள செய்தார். ஏபேசுக்கு அருள செய்த அதே ஆண்டவர் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் அருள செய்ய போகிறார். நீர் கூப்பிட வேண்டும். நீர் அமைதியா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் அல்லவா, கர்த்தர் எல்லாம் தெரியும் அல்லவா என்று இருக்கக்கூடாது. கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் எத்தனை பேர் கூப்பிட்டார்கள் என்று நாம் கடந்த நாட்களிலே நாம் வாசித்தோம். பிரியமானவர்களே, ஒரு குஷ்டி வியாதி உள்ளவன் அந்த மலைக்கு ஓரத்தில் இருக்கிறான். இயேசு மலை பிரசங்கம் பண்ணி இறங்குகிறார். உடனே அந்த குஷ்டி வியாதி உள்ள மனுஷன் போய் ஆண்டவருக்கு நேராக, உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். உடனே ஆண்டவர், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று கர்த்தர் சுத்தமாக்கினார். குஷ்ட வியாதியையும் கர்த்தர் சுத்தமாக்கினார். பிரியமானவர்களே, இரண்டாவது பார்க்கின்ற போது நூற்றுக்கு அதிபதி அவன் வேலைக்காரன் படுக்கையில் இருக்கின்ற போது, வியாதியில் எடுக்கின்ற போது, அந்த நூற்றுக்கு அதிபதி போய் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. அங்கே எரிக்கோவில் இருந்ததான பர்த்திமா என்றதான குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவனை கண்களை திறந்து பார்வையை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்துட்டோம், பழைய ஏற்பாடு பார்த்துட்டோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு சம்மரி, ஒரு க்ளோசிங் மெசேஜ் இந்த டாபிக் மேலே முடித்து விட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். அப்போ யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களோ அவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டார்களா? ஆமென் சொல்லுங்க. பெற்றுக்கொண்டார்களா? அப்போ நம்முடைய கதை என்ன? நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றதுக்கு நேரம் இருக்குதா? ஒதுக்குறோமா? ஆண்டவரோடு பேசுகிறோமா? ஆண்டவரோடு உறவாடுறோமா? ஏதோ சண்டே மட்டும் பைபிளை தூக்கிட்டு வந்துடுறோம். ஒரு சிலர் பைபிள் இல்லாமல் வர்றோம். ஒரு சிலர் பைபிளை கொண்டு வந்து திறக்காமல் உக்காந்துக்கிறோம். ஏதோ கதை வசனம் மாதிரி கேட்டுட்டு போகிறோம். அப்படி வரக்கூடாது சபைக்கு. இது சுவிசேஷ கூட்டம் இல்லை, இல்லாவிட்டால் அற்புத சுகமளிக்கிற கூட்டம் இல்லை. அந்த கூட்டங்களுக்கு போயிட்டு வசனத்தை கேட்டு வந்துடுறோம். அப்படி இல்லை. சர்ச்ன்ற போது இது ஒரு ட்ரைனிங் சென்டர். இது கற்றுக்கொள்ள வேண்டும். வேத காரியங்கள் எல்லாமே கேட்டு போகிறதுக்கு இல்லை, கற்றுக்கொள்ள வேண்டும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, நம் வாழ்க்கையிலே சாதனை பண்ண வேண்டும், நம் வாழ்க்கையிலே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். ஆமாம், நல்ல காரியங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். பரிசுத்த வாழ்க்கை ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். பக்தியை ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். வேதத்தை ப்ராக்டிஸாக படிக்கணும். தினந்தோறும் வேதத்தை படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். உன் சிந்தை மாறும், உன் எண்ணம் மாறும், உன் வாழ்க்கை மாறும். பாவம் உனக்குள்ளிருந்து வெளியேறி பரிசுத்த சிந்தை, பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம் வர வர வர, பரிசுத்தத்திலே வளர வளர கர்த்தர் உனக்கு பக்கத்தில் நெருங்குவார். கர்த்தருடைய கை உன்னோடு கூட வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆமா பிரியமானவர்களே, நிறைய பேர் வேதத்துக்கு இடம் இல்லை, ஜெபத்துக்கும் இடம் இல்லை, கர்த்தருக்கும் இடம் இல்லை. இதுக்கு இடம் இல்லைன்னா உனக்கும் இடம் இல்லை ஆண்டவர்கிட்ட. சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நீ ஆண்டவருக்கு இடம் கொடுக்கலன்னா ஆண்டவர் உனக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஆண்டவருக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கு. எப்பவுமே உனக்காகவே அல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே போ. உன் சூழ்நிலை மாறும். உன்னுடைய கேள்விக்கு பதில் உண்டாகும். உனக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறும். மூளை நாள் ஆகாதது முட்டினால் ஆகும் என்று ஒரு தேவ மனுஷன் சொன்னார். மூளை நாள் ஆகாதது முட்டிலே ஆகுமா? என்ன அப்படி அர்த்தம்? மூளையில யோசிச்சு யோசிச்சு பிளான் பண்ணி எதெல்லாம் பண்றானா முடியலீங்களா? ஆனா அதே மூளை நாள் ஆகாத காரியம் முட்டி போட்டு ஜெபமானானா எல்லா காரியம் நடந்ததா? அல்லேலூயா சொல்லுங்க. அது உண்மைங்க. மூளைனால ஒரு சிலர் ஆகும், ஒரு சிலர் ஆகாது.
மூளை அவ்வளோதான், அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஆனால் தேவ பாதத்தில் முட்டி போட்டேன்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? என் மூளைனால் ஆவல ஆண்டவரே, என் அறிவினால் ஆவல ஆண்டவரே, என் புத்தினால் ஆவல ஆண்டவரே, நான் சாதிக்க முடியல ஆண்டவரே, நான் வளர முடியல ஆண்டவரே, உம்முடைய உதவி இல்லாம நான் உயர்த்தப்பட முடியாத ஆண்டவரே. அதுக்கு தான் முட்டி போட்டிருக்கிறவனுடைய சமூகத்தில். அதுக்காக தான் என்னை உயர்த்தும் ஆண்டவரே, என்னை எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே. நீ முட்டி எப்பெல்லாம் போறியோ ஆண்டவர் வந்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. முட்டி ஜபத்திற்கு அவ்வளவு வல்லமை. வேதத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை முறையிட்டு இருக்கிறார்கள். கர்த்தர் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார். தானியேல் வாழ்க்கையில் ஜெயித்திருக்க காரணம் என்ன? முழங்கால் ஜபம். தானியேல் சாதாரண ஒரு நபர் அல்ல. 120 தேசங்களுக்கு அவர் பெரிய அதிகாரியா இருக்கிறார். அந்த பகுதிகளுக்கு 120 பேருக்கு மேலாக பிரதமராக முதல் ஸ்தானத்தில், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். எவ்வளவு ஒரு பிஸி பர்சன், எவ்வளவு ஒரு பொறுப்புகள். ஆனால் 3 வேளையும் முழங்காலிலே ஜெபம் பண்ணினார். 3 வேளையும். நம்ம ஏதோ ஒரு சின்ன வேலை பண்ணுவோம், ஒரு சின்ன ஜாப் பண்ணுவோம், ரொம்ப பிஸின்னு பில்டப் நம்மளுது. ஆமாம் பிரியமானவங்களே, ஆனால் தானியேல் அவ்வளோ பிஸி உள்ள மனுஷனாக இருந்தோம் 3 வேளையும் முழங்கால் படிட்டு ஜபித்தான். பைபிள் சொல்லுது, ராஜ்யங்கள் மாறினாலும், ராஜாக்கள் மாறினாலும், சிங்காசனங்கள் மாறினாலும் அவனுடைய சீட்டை ஒத்தனும் அசக்க முடியல. அல்லேலூயா. தானியேலை ஒத்தனும் தொட முடியல. கடைசியில் அப்படி தொட முடியாதுன்னு சிங்க கவில தூக்கி போட்டாங்க. சிங்கம் கூட தானியேலை தொட முடியல. அல்லேலூயா. ஜபிக்கிற மனுஷனை அசக்க முடியாது. ஹல்லேலூயா. ஜபிக்கிற மனுஷனை தள்ள முடியாது. நீ ஜபிக்கிற மனிதனாய் நீ இன்றைக்கு மாற வேண்டும். அதனுடைய முதலாவது இந்த புத்தகத்தினுடைய பொருள் அவரை நோக்கி கூப்பிடுறது அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? ஜெபம் பண்றது தான் அதனுடைய கருத்து. அல்லேலூயா. இந்த புத்தகத்தை ஆண்டவர் என் மூலமா சும்மா எழுத வைக்கல. எவ்வளோ பிரயாசத்தோடு, ஆமாம், இரவும் பகலும் தேவ சமூகத்தில் வேதத்தை படித்து எழுதின ஒரு புத்தகம். ஈஸியாக லகுவாக எப்படி ஜபிக்கணும், எப்படி ஜபிக்க கூடாது, எப்படி ஜபிச்சா கர்த்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார் இன்று எளிமையாக ஒரு நம்ம பேசிக்கிற அந்த பாஷையில் எழுதியிருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. கஷ்டமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் எளிமையான முறையில் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் ஈஸியாக புரிந்து கொள்ளத்தக்க அளவில் இந்த புத்தகம் தெலுங்கில் எழுதப்பட்டிருக்கிறது. வேண்டியவர்கள் தயவு செஞ்சு நான் பண்ணின அத்தனை பிரசங்கங்கள், இந்த புத்தகத்தில் இருக்க அத்தனை பிரசங்கங்கள் ஆமாம் ஆல்ரெடி பண்ணப்பட்டது. இப்போ நீங்கள் படிச்சிங்களானா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. வாங்காதவங்க இருந்தால் தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பிள்ளைகளுக்கு இந்த புத்தகங்களை நீங்களே வாங்கி கொண்டு போய் கொடுங்க. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டார்கள்? எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். சொல்லுங்கள், கடைசியாக எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம், எவ்வளோ போல துக்கத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு முடியுமா, இதுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம். நிச்சயமாய் முடியும். ஆனால் உன்னால் முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் முடியும். அல்லேலூயா. அவர் பலப்படுத்தினால் எல்லாம் முடியும். அவர் சொன்னால் எல்லாம் ஆகும். பி ரெடி. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம எல்லாம் இருக்கிற நேரத்தில் எல்லாம் எழுது நிற்கலாமா? தேவனை நோக்கி பார்க்கலாம். எவ்ரிபடி ஸ்டாண்ட் அப். ஏன்னா திருவிருந்து ஆராதனை இருக்கிறபடினால ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள் திருவிருந்தில் நம்ம பங்கெடுக்க போகிறோம். எல்லாரும் நின்று ஆண்டவர் நோக்கி முறையிடுவோமா? இயேசுவே தகப்பனே. எல்லாரும் 2 கரங்களை தூக்கி கண்களை மூடி, ஒருவேளை என்னென்னலாம் உங்களுக்கு தேவைகள் இருக்குதோ, இந்த மாதத்தில் என்னென்னலாம் கமிட்மெண்ட் இருக்குதோ, நீங்கள் எந்த பிரச்சனையில் சிக்கிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அதை என்னாலும் மாற்ற முடியாது. நம்ம ஆராதிக்கிற தேவனால் மாற்ற முடியும். நம்ம ஆராதிக்கிற தேவனால் மாற்ற முடியும். எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லோரும் 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இப்போதே ஒரு நேரத்தை கர்த்தருக்கென்று ஒரு நாள் ஒதுக்குறேன்னு சொல்லுங்கள். 1 மணி நேரம் கர்த்தாவே, 1 மணி நேரம் நான் வீணாக்க மாட்டேன். நேரத்தை உம்மோடு பேசுவேன் ஆண்டவரே. உம்முடைய கை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய உதவி வேண்டும் ஆண்டவரே. என் எல்லைகள் பெரிதாக வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு தீங்கு அணுகாமல் எங்களை பாதுகாக்க
பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு எதுவுமே வேணாங்கன்னா கண்ணை திறந்து அப்படி வேடிக்கை பாருங்க. ஓ கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் முழங்கால் தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஓ ரப கர ஷகதனமா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவர் அவருக்கு முறையிட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு கொரியா தேசத்தில் இருந்த பாலாங்கிஷோ அவர் மரண படுக்கையில் இருக்கின்ற போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடினால கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தாரே. உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. வியாதியின் பலவீனத்தில் வந்திருக்கலாம், ஒருவேளை நிறைய போராட்டத்தில் வந்திருக்கலாம், தீராத பிரச்சனைகளை வந்திருக்கலாம். ஓ இது தீருமா, இது முடியுமா, இது ஆகுமா என்று வந்திருக்கலாம். உன்னால் ஆகாது, உன் மூளையினால் ஆகாது, உன் ஞானத்தினால் ஆகாது, மனுஷனுடைய உதவினால் ஆகாது. தேவ உதவி உனக்கு தேவைப்படுகிறது மகனே, தேவ உதவி உனக்கு தேவைப்படுகிறது மகளே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியமா? நீ சாபத்தில் இருக்கிறது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. நீ வறுமையில் இருக்கிறது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. நீ தரித்திரத்தில் இருக்கிறது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. ஓ நீ பட்டாங்குறையில் இருக்கிறது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. நீ ஆசீர்வாதமா இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். ஓ சபைக்கு வருகிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாத ஒருவேளை கெட்ட பழக்கங்களிலே உங்கள் வாழ்க்கையில் இன்னும் இருக்குமானால் இன்றைக்கே தூக்கி போட்டுருங்க. இன்றைக்கே கழுவ முடி கேளுங்க. என் சிந்தை கழுவுன்னு கேளுங்க, என் கரங்களை கழுவுன்னு கேளுங்க, என் வாழ்க்கையை கழுவுங்கன்னு கேளுங்க, என்னுடைய வாழ்க்கையை கழுவுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ப்ளீஸ் எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you மாஸ்டர். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே 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 என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கு நாள் எல்லாம் உமக்கு சொந்தமாயிட்டியா. அர்ப்பணித்தே 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 ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கு நாள் எல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. அர்ப்பணிங்க ஆண்டவருக்கு, உங்களையே கொடுத்துருங்க. அர்ப்பணித்தே கடைசியாக அர்ப்பணித்தே 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 ஆவி ஆத்மா சரீரா அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா சரீரா அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கு நாள் எல்லாம் உமக்கு சொந்தமையா. எல்லா கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தே. எல்லாரும் சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா சரீரா அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா சரீரா அர்ப்பணித்தே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் இன்னும், எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும் இன்னும். உம்முடைய கரம் எங்களோட கூட இருக்கட்டும்.
தீங்கு எங்களை அணுகாதபடி எங்களை இன்னும் காத்தருளும். என்னையும் மட்டுமல்ல, கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை எஸ்ராவுக்கு உம்முடைய கரம் இருந்தது போல, நெகேமியாவுக்கு துணையாய் உம்முடைய கரம் இருந்தது போல, இந்த ஆராதனையில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் துணையாய் நிற்கட்டும். அதிசயங்களை காண பண்ணுவீராக, அற்புதங்களை காண பண்ணுவீராக. பலத்த கிரிகள், பலத்த அற்புதங்கள் ஒவ்வொரு குடும்பங்களில் நடப்பிப்பீராக. கேட்ட வசனத்திற்கு எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.